Hey, hello everyone, good to see you all in this video. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்பிள் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்பிள் டிவைஸுக்கு இதெல்லாம் சைடில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சின்ன லிஸ்டாட்டு நான் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் இந்த வீடியோலாம் ஃபீச்சர்ஸ் பண்ண போகிறேன். எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், தேவைப்பட்டால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி இது உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்களும் ஆப்பிள் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஆப்பிள் ஈகோ சிஸ்டமில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு கேஸ் டெம்பர் கிளாஸ் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபோனை நம்ம வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் மைண்டில் வர்றது ஹெட்செட்டு. ஸோ ஹெட்செட் அப்படிங்கிறப்போ பழைய ஹெட்செட், அதாவது ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஓஎஸ்க்கு மாறினவங்களுக்கு உள்ள கஷ்டங்கள் என்ன அப்படின்னா 3.5mm ஜாக்கு இருக்காது ஐஃபோனில். ஸோ இதுக்காண்டி நம்ம வந்து 2000 ருபீஸ் கொடுத்து ஒரு ஆப்பிள் ஹெட்செட்டு, அந்த இயர்போட்ஸ் வாங்கணுமா, இல்லை காசு இருக்கிறவங்க ஏர்பாட்ஸ் வாங்கணுமா அப்படின்னு. இப்போ ஆல்ரெடி வச்சிருக்க டிடபிள்யூஎஸோ இல்லை ப்ளூடூத் நெக் பேண்டோ ப்ராப்ளம் இல்லை, அது அழகாக கனெக்ட் ஆகும். பட் அதை தவிர்த்து ஒயர்டு ஹெட்செட் வச்சு இருக்கிறவங்களுக்கான ஒரு கஷ்டம் என்னென்னா 3.5 டு லைட்னிங் அடாப்டர் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை 3.5 டு டைப் சி, அது ஆப்பிள் டிவைஸை பொறுத்தது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும். அது பார்த்தீங்க அப்படின்னா 800 900 வரைக்கும் ஆப்பிள் வெப்சைட்டில் இருக்கிற ரேட்டு. ஆமாம், அது ரேட்டு மாறும். குட்டியாக தான் இருக்கும், பார்த்து பயன்படுத்தலாம். அங்கே பாதி இங்கே பாதி ஆயிரம், அந்த மாதிரி ஏதாவது சுண்டு வரலை விட சின்னதாக வரலாம் இருக்கும். ஃபைன், அதை பார்த்தாலும் உங்களுக்கு பயமாக வேறு இருக்கும், ஐயோ இப்படி இருக்குன்னு. ஸோ தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணலாம். பட் பர்சனலாக நான் ஏன் தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணல அப்படின்னா, நானும் ஒரு தேர்ட் பார்ட்டி வாங்கி அது வந்து ஹெட்ஃபோன் மாட்டுறதுக்குள்ளே ஹெட்ஃபோன் மாட்டியாச்சுன்னு காட்டணும். அதாவது ஆடியோ ரவுட் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ வெறும் கனெக்டரை மட்டும் மாட்டிட்டு ஹெட்ஃபோன் மாட்டுறதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோன் மாட்டியாச்சுன்னு சொல்லி பாட்டு நின்றுடும், இங்கே ஹெட்ஃபோனுக்கு வந்துட்டு இருக்க மாதிரி. ஸோ இந்த டிவைஸ் நீங்கள் மாட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் கனெக்ட் ஆகிற வரைக்கும் ஸ்பீக்கரில் தான் பாட்டு ஓடிட்டு இருக்கும். இன்கேஸ் ஹெட்ஃபோன் டிஸ்கனெக்ட் ஆனாலும் தெரியும். அதாவது லைட்னிங் அடாப்டர் ஃபோன்லேயே இருக்கும், பட் ஹெட்ஃபோன் டிஸ்கனெக்ட் ஆகணும், அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இது ஆப்பிள் ஜென்யூன் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இது வந்து ஃபோனும் அதுக்கேற்ற மாதிரி டிடெக்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் இருக்கலாம், இல்லாமலும் வரலாம், அது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை நார்மலாக நீங்கள் நெக் பேண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம், பட் சீம்லெஸ்ல அது ஒர்க் ஆகும். அடுத்தது ஈகோ சிஸ்டம் அப்படின்னு வர்றப்போ உங்கள் வாட்சுக்கு அது கனெக்ட் ஆகும்ல. ஸோ அந்த டைம் ஏர்பாட்ஸ் அப்படிங்கிறது தான் வருது. ஸோ ஏர்பாட்ஸுன்னு நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, தாராளமாக நீங்கள் ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து வாட்சுக்கும் கனெக்ட் ஆகும், இதுக்கும் கனெக்ட் ஆகும், எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். இதுக்குன்னா சாரி, இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே ஃபைன், அது மேக்குக்கு எல்லாமே அது அந்த ஈகோ சிஸ்டம் அது எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும், அது வேறு விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச். நான் வந்து வாட்ச் வந்து ஒரு சீம்லெஸ்ன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்ததை நீங்கள் வாங்க போகிறது வாட்சாக இருக்கலாம். நீங்கள் மியூசிக் லவராக இருந்தால் ஏர்பாட்ஸ் வாங்கலாம், ஏன்னா அதில் சில பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் வாட்சாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எப்பவும் ஃபோன் நம்ம யூஸ் பண்ண முடியாத நேரங்களில் ஃபோனை குட்டியாக கையில் வைக்கிற மாதிரி ஒரு வாட்ச் ஆப்பிள் வாட்ச் ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும். ப்ரொமோஷன் இல்லை, நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுனால நான் அதை வந்து உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஆக்சசரிஸ்லேயே அது கொண்டு வச்சாச்சு, வேறு வழி இல்லை அந்த மாதிரி. ஓகே ஃபைன். அடுத்தது சார்ஜர். அதாவது சார்ஜர் அந்த அடாப்டரோ இருந்தாலும் சரி, ஒயராக இருந்தாலும் சரி நமக்கு கிடைக்காது. ஏன்னா ஒயர் கொடுத்துருவாங்க, டைப் சி டு லைட்னிங் கிடைக்கும், பட் அடாப்டருங்கிறது பெரிய பிரச்சனை. அது வந்து நீங்கள் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அந்த 20 வாட்ஸ் அடாப்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அது தனிப்பட்ட ஒருவருடைய விருப்பம்னு நான் சொல்லுவேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் அடாப்டரும் இருக்குது, 30 வாட்ஸ் அடாப்டரும் இருக்குது, 20 வாட்ஸ் ஆப்பிள் அடாப்டரும் இருக்குது. ஸோ மூணுமே இருக்குது, நான் மூணுலையுமே யூஸ் பண்ணேன். இந்த மூணுமே பிடி சப்போர்ட் பண்ணுறது. ஸோ பவர் டெலிவரி அப்படிங்கிற ஒரு டாபிக் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வாங்க வேண்டிய ஒன்று. ஸோ பவர் டெலிவரி இல்லை அப்படின்னா ஆப்பிள் கொடுக்குற அந்த 20 வாட்ஸ் உண்டான அவுட்புட், அதாவது அரை மணி நேரத்தில் 50% பாதி பேட்டரி சார்ஜ் ஆகும். 0 to 50 in 30 minutes அந்த டைம் லைனில் உங்களுக்கு சார்ஜ் பண்ண முடியாது. அதுதான் ஆப்பிள் கொடுக்குற கிளைம், அந்த பிடி பவர் டெலிவரி இருக்கிற அடாப்டர். ஸோ அது வந்து தேர்ட் பார்ட்டிஸில் நிறையா இருக்குது, ஆப்பிள் ஜென்யூனும் இருக்குது, அது உங்களுடைய விருப்பம். பட் நான் தேர்ட் பார்ட்டியில் ஒன்று யூஸ் பண்ணுறேன், பக்காவாக இருக்குது. அந்த பிடி அப்படிங்கிற டாபிக் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கேபிள். நான் வந்து பர்சனலி ஃபஸ்ட்டு ஐஃபோன் எஸ்சி செகண்ட் ஜென் வாங்கினேன். அதுக்கு கிடைச்ச கேபிள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் கிடையாது, பட் ஃபோன் ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 வாட்ஸ் மேக்ஸிமம் ஃபோன் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகும். பட் அதை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு
டைப் சி டு லைட்னிங் கேபிள் கொடுக்கல, பாக்ஸில் இல்லை. எஸ், அது என்னோட கெட்ட நேரம். ஸோ நான் தனியாக வாங்கினேன், போட்ரானிக்ஸில் இருந்து வாங்கினேன். அது வந்து ரெட் கலரில் பக்காவாக அழகாக இருக்கும் அந்த கேபிள். ஆனால் அந்த கேபிள் வந்து அதுக்கு பிறகு நான் யூஸே பண்ணலை. ஏன் அப்படின்னா 12 மினி கிடச்ச பிறகு மேக்ஸேஃப், ஏன் ஐஃபோன் ஏசிக்கே நான் மேக்ஸேஃப் தான் யூஸ் பண்ணேன். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பெருசாக இல்லை, ஏன்னா என்கிட்ட மேக் இல்லை அப்படிங்கிறனால டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இல்லை. ஆனால் எப்போவாவது எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அடாப்டரில் இருக்கிற அந்த ஒயர் எடுத்து நான் மாட்டிக்கேன் தவிர இதை நான் ஏன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐஃபோன் ஏசி யூஸ் பண்ணுறப்போ டைப் சி கேபிள் என்கிட்ட, டைப் சி அடாப்டர் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் வாங்கி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிடப்பில் போட்டுட்டேன். ஓகே, பட் நான் எதுக்கு உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன்னா, அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி சூப்பராக இருக்கும். அது அந்த அணில் வாலுன்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி வளையும் அந்த மாதிரி அழகாக இருக்கும். அதை பிடிக்கிறதுக்கே நமக்கு சூப்பராக இருக்கும். என்னோடய SE2 ரெட் கலர், ஸோ அதனால் ரெட்டுக்கு மேட்சாக ரெட் கலர் கேபிள் வாங்கினேன். அது ரெட் அண்ட் பிளாக்காக இருக்கும், இதுவும் ரெட் அண்ட் பிளாக்கு பக்காவாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு, பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஓகே, கேபிளுக்கு அடுத்தது அடாப்டர்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸேஃப் பக். ஆப்பிள் ரெக்கமெண்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு மேக்ஸேஃப் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தேர்ட் பார்ட்டி மேக்ஸேஃப் வாங்கணும்னா வாங்கலாம், நிறைய கம்பெனிஸில் இருக்குது. இல்லை ஜென்யூன் வாங்கினாலும் வாங்கலாம், தட்ஸ் ஆல். ஆனால் மேக் ஷுர் உங்கள் கேஸ் மேக்ஸேஃப் சப்போர்ட் பண்ணுதா, இல்லை கேஸை கழட்டிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடிய ஆளா, அதாவது நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கேஸும் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா மேக்ஸேஃப் யூஸ் இல்லை நான் வயர்லெஸ் சார்ஜிங் வேறு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன், அதாவது பெரிய பேடு வச்சுருக்கேன், எங்கே வச்சாலும் வரணும், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் அப் டு யூ, ஃபைன். பட் மேக்ஸேஃப் வைப்ரேஷன் ஃபோனில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வலிக்கு கீழே விழாமல் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் மேக்ஸேஃப், தட்ஸ் ஆல். ஓகே, ஃபைன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈகோ சிஸ்டம் சார்ஜர். ஸோ 3-in-1 அப்படின்னு சொல்கிற ஒரு சார்ஜர். இது வந்து ஈகோ சிஸ்டம் சார்ஜர்னு சொல்கிற காரணம் என்னன்னா, நீங்கள் ஏர்பாட்ஸோ வாட்சோ ஃபோனோ இது மூணையும் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஏர்பாட்ஸுக்கு தனியாக லைட்னிங் கேபிள், ஃபோனுக்கு தனியாக மேக்ஸேஃப் சார்ஜர் அப்படின்னா லைட்னிங் கேபிள், இல்லை வாட்சுக்கு தனியாக அந்த மேக்ஸேஃப் கிரெடில், இது மூணும் நீங்கள் வச்சுருக்கணும் தனியாகிட்டு. இந்த மூணும் உங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் பத்தலை அப்படின்னா 3-in-1 சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நானும் ஒரு 3-in-1 சார்ஜர் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். அதில் என்ன பிரச்சனைனா ஆப்பிள் வாட்ச் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகாது. ஆமாம், என்ன பண்ண அது ஒரு கஷ்டமாக போச்சு. ஃபோன் மேக்ஸேஃப் 15 வாட்ஸில் பக்காவாக வருது. அதில் 3.5 வாட்ஸ் 3 வாட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அவுட்புட்டு வாட்சுக்கு. பட் 3.5 தான் ஆப்பிள் வாட்சுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட்டு. ஸோ நான் ஃபாஸ்ட் சார்ஜர் தனியாக வாங்குகிற நிலைமையாட்டு நிலவரத்தில் நான் மாட்டிக்கிட்டேன். ஃபைன், அது வீடியோக்கும் ஒரு ஹெல்ப் ஆட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ டைப் சியில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்பிள் வாட்ச் சார்ஜ் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குது சார்ஜிங் பக். அது நீங்கள் தேவைப்பட்டாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது 3-in-1 வந்து உங்களுக்கு எப்போ ஹேண்டியாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ராவலுக்கு போகிறீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ ஒரே ஒரு ப்ளக் இருக்குது அப்படின்னு வரும்ல. ஸோ அந்த நேரம் 15 வாட்ஸ் மேக்ஸேஃப், 5 வாட்ஸ் ஏர்பாட்ஸ், 3 வாட்ஸ் வாட்ச். ஸோ 23 to 25 வாட்ஸுக்கு உண்டான ஒரு அடாப்டர் மாட்டினீங்க அப்படின்னா பக்காவாக மூணையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். டைம் எடுக்கும், பட் 3-in-1 சார்ஜுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராவல் கேட்டகரிக்குள்ளே வருவோங்க. ஹேண்டியாக இருக்கணும், எனக்கு பவர் பேங்க்ஸ் அது வேணும். இப்போ நம்ம சார்ஜர் பார்த்துட்டோம். இது அடுத்தது ட்ராவல் கேட்டகரின்னு வர்றப்போ உங்களுக்கு 3-in-1 பவர் பேங்க்ஸை விட நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா குட்டியாக ஒரு பவர் பேங்க் இருக்குது. ஜஸ்ட்டு அப்படி லைட்னிங் கேபிள் லைட்னிங்லேயோ இல்லை டைப் சிலையோ நீங்கள் மாட்டுற மாதிரி. ஸோ தனித்தனி தான், லைட்னிங்க்கும் டைப் சிக்கும் தனியாட்டு தான் பவர் பேங்க் இருக்குது. பட் இந்த மாடல் பவர் பேங்க் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஃபோனில் லைட்னிங்கில் மாட்டி உட்காந்துக்கலாம். சேம் 20 வாட்ஸ் அவுட்புட் இது கொடுக்கும். ஸோ 20 வாட்ஸ் பிடி நீங்கள் எதிர்பார்க்கலாம். 50% அரை மணி நேரத்தில் அழகாக சார்ஜ் இருக்கும். ஆனால் இதை டைப் சி வச்சு தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்ட். ஏன்னா லைட்னிங் சார்ஜர் கொடுத்துருந்தா நம்ம வந்து லைட்னிங் கேபிள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம பவர் பேங்கில் வந்து 2-in-1 3-in-1 இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஸோ நான் தேடி பார்க்குறப்போ மறுபடியும் இன்னொரு பவர் பேங்க் எனக்கு கிடச்சிது. ஸோ அதில் வந்து நல்ல ஃபீச்சர்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, இதை லைட்னிங்லேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம், டைப் சிலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் இன்பில்ட்டாக லைட்னிங் டு டைப் சி ஒரு கேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பவர் பேங்கு ஸ்டாண்டலோனாக இருக்குது. என்கிட்ட நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பவர் பேங்கும் ஸ்டாண்டலோன் தான், அதுக்குன்னு கேபிள் வேண்டாம். இதுவும் ஸ்டாண்டலோன் தான், கேபிள் வேண்டாம். ப்ளஸ் இதில் ஆப்பிள் வாட்ச் சார்ஜர் இருக்குது. இந்த சார்ஜர் கிட்டத்தட்ட
1 மணி நேரத்துக்கு 50% கிட்ட வருது. அதாவது 45 to 47% சார்ஜ் ஆகுது 1 ஹவருக்கு. ஸோ பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது. பட் சிச்சுவேஷனை பொறுத்தது. அதாவது ஹீட் ஆகுறப்போ சார்ஜ் ஆகிற ஸ்பீடு கம்மியாகும் ஆப்பிள் வாட்சுக்கு. அதெல்லாம் நம்ம அதில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மல் வாட்ச் கூடால கிடைச்ச பக்குக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றது. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இந்த பவர் பேங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஃபோன் சார்ஜ் ஆகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஏர்பாட்ஸ் அந்த கேஸையும் சார்ஜ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா ஆப்பிள் வாட்ச் சார்ஜரில் இந்த ஏர்பாட்ஸ் சார்ஜ் ஆகும். ஸோ நான் ஏர்பாட்ஸை பற்றி ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா ஆப்பிள் வாட்ச் சார்ஜர்லேயும் சார்ஜ் ஆகும், மேக்ஸேஃப் சார்ஜர்லேயும் சார்ஜ் ஆகுது, லைட்னிங் கேபிள்லையும் சார்ஜ் ஆகுது. இல்லையா அது எங்கே போனாலும் சார்ஜ் ஏறுறீங்க. 3 விதத்துலையும் சார்ஜ் ஏறுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்காவான பொருள் தான் ஏர்பாட்ஸ் தான். ரெண்டாவது எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிங்கு கூட அடிக்கும். சரி பரவாயில்ல இருக்கட்டும். அது வந்து ஏர்பாட்ஸ் ரிவ்யூவாக மாறிடும். ஃபைன். ஸோ இந்த சார்ஜர்ஸ் வாங்க. இதை தாண்டி நீங்கள் வந்து வேறு எதுவும் சார்ஜர் ப்ரிஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிடி சப்போர்ட் இருக்கிற சார்ஜர் நீங்கள் வாங்குறது நல்லது. ஏன்னா சார்ஜர்ஸ் பிடியில் இருக்கணும், பவர் பேங்க்கும் பிடியில் இருந்தால் தான் அந்த ஃபாஸ்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பவர் பேங்க்குமே பிடியில் சார்ஜ் ஆகிற பவர் பேங்க்ஸ் இருக்குது. எல்லாமே ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இப்போ இருக்கிற உலகத்தில். அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துவாங்க. உங்கள் ஃபோன் எத்தனை வாட் சப்போர்ட் ஆகுது, அஃபிஷியலாக அவங்க வெப்சைட்டில் என்ன போட்டிருக்காங்க, அது எல்லாமே பார்த்துட்டு கரெக்ட்ஸில் ஓகே இது நமக்கு இப்போ வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதான்னு பார்த்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் வந்து என்னுடைய ஈகோ சிஸ்டம்காண்டி நான் யூஸ் பண்ணுற பொருட்கள். ஸோ இதில் வந்து ஜென்யூன் ப்ராடக்ட்ஸும் இருக்குது, அதாவது ஆப்பிள் தரப்புலேருந்து கிடைச்ச பொருட்களும் இருக்குது, நானாக தேர்ட் பார்ட்டியாக வாங்கின பொருட்களும் இருக்குது. இதில் நான் வந்து ஆப்பிள் கிட்டேருந்து வந்து அந்த லைட்னிங் டு டைப் சி கேபிள் நான் இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா அதெல்லாம் ஒரு பொருள் வாங்குறோனாலே ஆப்பிள்லேருந்து கொடுக்குறது தான். பட் நான் வந்து டைப் சி டு மேக்ஸேஃப் ஆப்பிள் வாட்ச் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது நான் வந்து நானாக காசு போட்டு வாங்குவேன், எனக்கு அது கிடைக்கல. ஓகே ஃபைன். ஏன்னா பிரைடட் கேபிள் டூ பக்காவாக இருக்குது. 1 ஹவரில் அழகாக சார்ஜ் ஆகிடும். கிட்டத்தட்ட 75 to 80 வந்துடுது 1 ஹவருக்கு 0 to. ஸோ நல்லா இருக்குது அது. ஃபைன். நான் அதை இன்க்ளூட் பண்ணல. ஸோ மித்த எல்லாமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் பேசியிருக்கிற எல்லா பொருளுக்கு உண்டான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் அதோட அன்பாக்சிங்ஸ் வீடியோ இருந்தாலும் நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோக்காண்டி மைக்கு தட்டிட்டேன். இந்த வீடியோக்காண்டி நான் கொஞ்சம் உழைப்பு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இந்த உழைப்பு இது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிருக்குது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. வேறு நீங்கள் எது தரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கலாம். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே நான் யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய இது எது மேட்ச் ஆகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுத்துருக்குறேன். எனிவே, இட்ஸ் மீ ஃபார்மிகா சைனிங் ஆஃப். மீட் ஆல் கைஸ் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ப்ளீஸ்.